உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன்றாங்களா? நீங்கள் எது சொன்னாலும் ரொம்ப எதிர்த்து பேசுகிறாங்களா? அதிகமாக உங்கள் பசங்களுக்கு கோபம் வருதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நான் சொல்கிற 5 டிப்ஸை நீங்கள் ஒரு 1 மந்த் மட்டும் கடைபிடிங்க. 1 மந்தில் நிச்சயமாக மாற்றம் வரும். அப்படி மாற்றம் வரலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோவே டெலீட் பண்ணிடலாம். நான் ஏன் இப்படி ஷியோராக சொல்கிறேன்னா, இந்த 5 டிப்ஸும் சர்வதேச அளவில் ரிசர்ச் பண்ணி சைக்காலஜிஸ்ட்லாம் பரிந்துரை பண்ணது தான். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க கிட்ட மாற்றம் வரும். முதல்ல நம்ம குழந்தைங்க ஏன் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கும், இல்லை சொல்ல முடியாத கோபம் இருக்கும். அவங்க ஹை டெசிபிளில் கத்துறதுக்கான ரீசன் இதுதான். ஃபஸ்ட்டு அதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். டிப்ஸ் நம்பர் 1, பேசுகிறத குறைச்சிருங்க, கேட்கறத அதிகப்படுத்துங்க. உங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அந்த பேசுகிறத ரொம்ப குறைச்சிருங்க. எப்படின்னா, காமனாக நம்ம பசங்க பண்ணுற தப்பு என்னன்னு நான் சொல்லட்டுங்களா? நீங்கள் எதுக்கெல்லாம் உங்கள் பசங்கக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு கத்துவீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த குளிச்சுட்டு வந்தாங்கன்னா டவலை வந்துட்டு அந்த ஹேங்கரில் போட மாட்டாங்க, கொடியில் எங்கேயுமே காய வைக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மூலையில் போட்டுருவாங்க. அது அப்படியே ரொம்ப ஈரமாகவே இருக்கும், அதுக்கு திட்டுவீங்க. சாப்பாடு இறச்சிக்கிட்டே சாப்பிட்றது, சாப்பாடை ஒரு அழகியலோடு சாப்பிட்றது கிடையாது, அப்படியே இறச்சிட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா 2 வாய் மட்டும் கொறிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே போய் கை கழுவிக்கிறது. சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிற வேலையும் கிடையாது, அதுக்காக கோவப்பட்டு கத்துவீங்க. ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு சொன்னால் ஒரு சில குழந்தைங்க படிப்பாங்க, நல்லாவே படிப்பாங்க, ஆனால் அந்தந்த திங்ஸை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது உங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். இன்னொரு மேஜரான கோபம் என்ன வரும்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? எல்லா திங்ஸையும் அப்படியே கீழே கொட்டிட்டு போயிடுவாங்க. அதை நாம் தான் செய்யணும். குழந்தைங்க எடுத்து வைக்கவே மாட்டாங்க. அதை எடுத்து வைன்னு 2-3 டைம் சொன்னாலும் அப்படியே இருப்பாங்க. அப்புறம் நம்ம மேலே கை வச்சாதான் அந்த வேலை செய்வாங்க. அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸ்கூல் விட்டு வந்தால் லஞ்ச் பேக்குள்ளேருந்து அந்த லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் டவலு அதெல்லாம் எடுத்து வைக்கிற வேலையே கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லா விஷயமும் மாறி உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நல்ல விதமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். பெரும்பாலான பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அட்வைஸ் பண்ணால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேனுது. அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்காக முழுசாக அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்கள பேச சொல்லுங்கள். அவங்கள பேச சொல்லி நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இன்றைக்கி கொடுத்த லஞ்ச் பிடிச்சிச்சா, இன்றைக்கி ஸ்கூலில் பசங்க என்ன பண்ணாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, மிஸ் இன்றைக்கி ஒன்று அப்ரிஷியேட் பண்ணாங்களா, திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு பேச வைங்க. ஒரு சில குழந்தைங்க நீங்கள் 5 மார்க் கொஷின் கேட்டாலும் 1 மார்க் கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் விட்டுறாதீங்க, டெய்லியும் கேளுங்க. இதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் குழந்தைங்க கிட்ட மாற்றம் ஏற்பட்டால் தான் அது உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் ஒரு சிறந்த வெளிச்சமாக இருக்கும். அதை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைங்க மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே என்ன நடந்துச்சுன்றதை A to Z சொல்லுவாங்க. அவ்வளோ சொல்கிறாங்களா? ப்ராப்ளமே இல்லை, உட்காந்து கேளுங்க. நான் ஏன் குழந்தைங்கள பேச சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸ் தான் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக பேசவே கூடாது. ஸ்கூல் டைமில் பேசுனா அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதே ஈவன் ஒரு சில டைம் வந்துட்டு இந்த பிடி பீரியட் வருது இல்லைங்களா, அந்த பீரியடை கூட ஸ்டாஃப்ஸ் வந்து வாங்கிப்பாங்க, கிளாஸை போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அங்கே வந்து குழந்தைங்க மனசு விட்டு பேசுகிறதுக்கோ இல்லை மற்றபடி சிரிக்கிறதுக்கோ அங்கே வந்து அதிக டைம் கிடையாது. அவங்க பேசுவாங்க குழந்தைங்க, ஆனால் ஸ்டாஃப்ஸ்க்கும் இந்த பிடி மாஸ்டருக்கும் ஹெச்எம்க்கும் பயந்துட்டு ஏன் ஈவன் கிளாஸ் லீடர் இருப்பாங்க, அந்த லீடர்ஸ்க்கும் பயந்துட்டு மற்ற குழந்தைங்க கிட்ட ஒரு 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசிட்டு அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க, சரிங்களா? அதே டைமு இதே பஸ்ஸில் வரக்குள்ள கூட ஒரு சில ஸ்கூல் ரூல் என்னென்னா, பஸ்ஸில் குழந்தைங்க கத்தக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்குது. அங்கேயுமே ஒரு லீடர் போட்டு, நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்ல வரல, ஒரு சில ஸ்கூலில் இந்த ரூல் இருக்குது. உங்கள் பசங்க கிட்ட கேட்டு பாருங்கள், பஸ்ஸில் அதிகம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது. அப்போ அங்கேயும் குழந்தைங்க பேசுறதில்ல. வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் அட்வைஸ் தான் பண்ணுறீங்க, இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி செய், இப்படி செய். அந்த குழந்தைங்க மனநிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த குக்கரில் நம்ம ப்ரெஷர் வைப்போமே அதே மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் அவங்க வந்து வெடிச்சிடுறாங்க. அதை தான் உங்ககிட்ட கோபமாக வெளியே வருது, சரிங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு மன அழுத்தம் நிறைய இருக்குது.
நாம் சொல்லலாம், நான் வளர்ந்த விதமே வேறு, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் இப்படி பேசலை, நீங்களே உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுவீங்க. நான்லாம் எப்படி படித்தேன் தெரியுமா? 10 கிலோமீட்டர் நான் சைக்கிளில் போயிட்டு தான் படிச்சுட்டு வந்தேன். 2 கிலோமீட்டர் நடந்து போயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். உன்னை என்ன நான் அப்படியா வளர்க்குறேன்? பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை வேறு, அவங்க இப்போ வளர்ந்துட்டுருக்க சூழ்நிலை வேறு. சரிங்களா? நாம் படிக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இவ்வளோ கட்டுப்பாடு கொடுத்து நம்மளை வளர்க்கலை. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் இதே என்விரான்மெண்ட்டு இல்லை. நம்ம மரத்தடியில் உட்காந்து படித்த காலங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க ஏசி ரூமில் குழுன்னு உட்காந்து படித்தாலும் மனசுக்குள்ளே அவ்வளோ புழுக்கத்தோடு தான் இருக்காங்க. நான் முழுக்க முழுக்க குழந்தைங்க பக்கமாக மட்டும் பேசலை. மாற்றங்கள் நம்ம கிட்டேருந்து வந்தால் தான் குழந்தைங்க கிட்டேயும் மாற்றம் வரும். ஏன்னா நம்ம காலத்தில் நமக்கு மொபைல் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையவே கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் சிம்பிளாக வெளியே போவோம், ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்லேயே விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கூட கிடையாது. நாமளாக வெளியே போய் விளையாடுன்னு சொன்னால் கூட இப்போ இருக்க குழந்தைங்க விளையாட மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் இந்த அரக்கன், சோசியல் மீடியான்ற அரக்கன் பிடிச்சி உட்கார வச்சிருது. மொபைலு, கேமு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்திடுது. நம்ம குழந்தைங்களுக்கு சோசியல் மீடியாவே காட்டாமல் வளர்ந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க, நான் இன்றைக்கி இந்த கேம் பார்த்தேன், எங்கள் வீட்டில் இது விளையாண்டேன், இன்றைக்கி நான் இன்ஸ்டா ரீலில் இந்த ரீல்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகத்தில் இழுத்துடுறாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நம்ம குழந்தைங்கள ஒரு சரியான பாதையை கொண்டு வர பொறுப்பு பெற்றோரான நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இது எல்லா பிரச்சனையும் களையறதுக்கு முதல் டிப்ஸ் என்னன்னா, குழந்தைங்க கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டு 2 வார்த்தை நீங்கள் பேசிட்டு மீதி இருக்க, அதாவது ஒரு 10% நீங்கள் பேசிட்டு மீதி இருக்கிற 90% ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்கள பேச வைங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் பேசலனாலும் அதுக்கப்புறம் அவங்க பேச 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 அவங்களோட மனநிலை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க இந்த உலகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கிட்ட உங்களுக்கு தெரியாத சில முகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். குழந்தைங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள்னால் அதை சும்மா மட்டும் நீங்கள் காதில் வாங்கி விட்டுறாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் பையன் அம்மா இன்றைக்கி கிளாஸில் ரவி மிஸ்கிட்ட அடி வாங்கினாமா ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கொஷின் கேட்டதுக்கு இந்த ஆன்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ் அடுத்து நீங்கள் என்ன கேட்கணுன்னா, ரவி இன்றைக்கி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தானா, இன்றைக்கி மேம் அவனை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கு அடுத்த நாளும் ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு 11th 12th காலேஜ் போனால் கூடமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் பேசுகிறத குறைச்சிட்டு அவங்கள அதிகமாக பேச விடுங்க. அவங்க பேசி முடிக்கிறாங்கன்னா முடிக்கும்போது அவங்க சொன்னதில் இருக்கிற நிறை குறைய ஒரு 2 லைன் 3 லைனில் சொல்லிவிடுங்க. இது தப்பு, இது சரி அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் நான் அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளவும் நிச்சயமாக வேஸ்ட்டாக தான் இருக்கும். எதுக்கு பேசணுமோ அதுக்கு அதிகமாக பேசுங்க. எதுக்கு லைட்டாக பேசணுமோ 2 லைனில் முடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்கள பேச வச்சு கேட்டிங்கன்னா நிச்சயம் மாற்றம் வரும். கத்துறதை நிறுத்திட்டு பொறுமையாக பேசுங்க. உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்கிறாங்கன்னா நீங்களும் கத்தாதீங்க. அப்படி கத்துனீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு 2 மனநிலை தான் வரும். ஒன்று, உங்கள் மேலே பயம் அதிகமாக வரும். அந்த மாதிரி பயம் வந்துச்சுன்னா அவங்க சின்ன தப்பு செஞ்சால் கூட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. அது பின்னாடி அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போய் முடிஞ்சிடும். அதனால் சின்னதாக அவங்க பண்ணால் கூட நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்பி சொல்லலாம், அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணாலும் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, அவங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க பயந்துட்டு. ஃபஸ்ட்டு பயம் வரும், 2வது வெறுப்பு வரும். பயத்தை விட ரொம்ப ஆபத்தானது வெறுப்பு. உங்கள் மேலே வெறுப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது. 20 வயசுக்கு மேலே குழந்தைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம ரொம்ப தருதலத்தனமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா வெறுப்பு வர்றது தான். உங்கள் கோபத்தில் நிஜமாலுமே குழந்தைங்களுக்கு வர்றது 2 விஷயந்தான். ஒன்று பயம், இன்னொன்று வெறுப்பு. அதனால் பாதிக்கப்படுற போகிறது நீங்கள் தான். அதனால் கத்தாதீங்க, பொறுமையாக பேசுங்க. நீங்கள் பொறுமையாக பேசுனீங்கன்னாவே உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. டிப்ஸ் நம்பர் 3, லேபிள் குத்தாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க மேலே லேபிள் குத்தாதீங்க. லேபிள்னால் என்னன்னு கேட்குறீங்களா? நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ ஒரு பிடிவாதக்காரன், சோம்பேறிலையும் சோம்பேறி, நான் பெற்றது மிகப்பெரிய சோம்பேறி, நீலாம் ஏன்டா பிறந்துட்டு என் உயிரை எடுக்கிற, இந்த மாதிரி லேபிள் குத்தவே குத்தாதீங்க. இது அவங்கள உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கும். இதுவுமே சைக்காலஜிக்கலாக 2 டைப்பில் உங்கள் குழந்தைங்கள பாதிக்கும்.
ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் குழந்தைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நம்பி அதேவாகவே மாறி அப்படியே நடக்க தொடங்கிடுவாங்க. ஏதாவது இது பண்ணால் கூட நம்ம பேரண்ட்ஸ் தான், நம்ம அப்பா அம்மா தான் சொல்லிட்டாரே, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள திறமை இருந்தாலும் வெளிக்காட்டாமல் போயிடுவாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை மனநிலை எப்படி மாறும்னா, நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அது அவங்க மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பதிஞ்சுக்கிட்டே இருந்து பெருசானதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அது எல்லாத்துக்குமே அவங்க ரிவெஞ்ச் மூடுக்கு மாற்றிடுவாங்க. அந்த ரிவெஞ்ச் மூடுக்கு மாற்றக்குள்ள அந்த ரிவெஞ்ச் வந்து உங்ககிட்ட மட்டும் வராது. சரிங்களா? அதாவது வயசான காலத்தில் நம்மளை கவனிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ரிவெஞ்ச் மூடு உங்களுக்கு கிட்ட மட்டும் மாறாது, நம்மளோட சமுதாயத்துக்கும் வரும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க தான் வெளியே போயிட்டு யாருக்கும் மதிக்காமல் மற்றவங்களையும் பிடிச்சி கத்திக்கிட்டே திட்டிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், அவங்க ஒய்ஃப் கிட்டே ஆகட்டும், அவங்க சந்திக்கிற நபர்கள், அதாவது அவங்க வேலை செய்கிற இடமாகட்டும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு மூர்கனாக அவங்கள காமிக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வீட்டில் அவங்க மேலே லேபிள் குத்துனீங்கன்னா அது அவங்களோட எதிர்காலத்தை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, அவங்கள நம்பி நாளைக்கு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அவங்களோட எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும். அவங்கள சுற்றி இருக்க வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்க, அவங்க சந்திக்கிற மனிதர்களையும் பாதிக்கும். இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஒரு பேட் இம்பேக்டை தான் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் அப்படி நடந்திருந்தீங்கன்னா இதுக்கு மேலே தயவுசெய்து அப்படி நடக்காதீங்க. குழந்தைங்கன்னா சின்ன சின்ன தப்பு பண்ண தான் செய்வாங்க, சோம்பேறித்தனம் பட தான் செய்வாங்க. அதை நம்ம வார்த்தைகளால் மாற்றலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் குளிச்சுட்டு அந்த ஈர டவலை ஒரு மூலையில் போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எருமை மாடு, உனக்குலாம் அறிவில் எத்தனை நாள் தான் சொல்கிறது, எவ்வளோ நாள் கற்றுனாலும் திருந்தவே மாட்டியா இப்படின்னு டெய்லியும் திட்டுறது. அதே டைலாகை சொல்லாமல், பரவாயில்லையே இன்றைக்கி சூப்பராக காய வச்சிட்ட போல், வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷையாவாங்க. அந்த டைமில் உங்கள் குழந்தையோட முகத்தில் அசட்டுத்தனம் வலியறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஸ்மைல் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு போய் காய வைப்பாங்க. இதே நீங்கள் திட்டி பாருங்கள், அப்போ அவங்களோட ஃபேஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமாம், எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இதை செய்ய மாட்டேனா, ஏன்னா இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல அப்படின்னு டக்குன்னு காரணம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? பேசுகிற விதத்தை மாற்றினா குழந்தைங்களோட நடவடிக்கையும் நிச்சயமாக மாறும். டிப்ஸ் நம்பர் 4, குழந்தைங்க முன்னாடி தயவு செய்து சொல்கிறேன், ஃபோன் பார்க்காதீங்க. நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வேணால் ஒரு எண்ணம் இருக்கலாம், நம்ம ஒர்க் போகிறோம், அங்கே ஃபுல்லாக ஒர்க் ப்ரெஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கொஞ்ச நேரம் தான் நம்ம ஃபோன் பார்க்குறோம், அதுவும் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க முன்னாடி ஃபோன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ஃபோன் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். நீங்கள் ஃபோன் பார்க்குறத நிறுத்தாமல் உங்கள் குழந்தைங்கள போய்ட்டு ஃபோன் பார்க்காதான்னு சொன்னீங்கன்னா வாய் விட்டு சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே 100% நினைப்பாங்க, இவங்க என்ன யோக்கியமா, இவங்க தான் ஃபோன் பார்க்குறாங்கல்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு ஹார்டாக இருக்கலாம், ஆனால் மனசில் நிச்சயமாக உங்கள் குழந்தைக்கு மனசில் தோணும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க முன்னாடி ஃபோன் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃபோன் பார்க்கணுன்னு இருந்தால் ஒரு 2 hours உங்கள் குழந்தைங்க படிக்க உட்கார வச்சுட்டு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 hours ஃபோன் அவன் என்ன படிச்சிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அந்த இடைப்பட்ட டைமில் நீங்கள் ஃபோன் பாருங்கள். அதுவும் அவனுக்கு தெரியாமல் ஒரு பால்கனிலேயோ அப்படியே நின்று கூட பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்க முன்னாடி ஃபோன் பார்க்காதீங்க. நீங்கள் சவுண்டு வச்சு ரீல்ஸ் கேட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். டிப்ஸ் நம்பர் 5, இந்த டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு உங்கள் குழந்தைங்க எப்போ படுக்க போகிறாங்களோ அதே டைமில் நீங்களும் படுக்க போங்க. உங்கள் குழந்தை பக்கத்தில் படுங்க. படுத்துட்டு ஒரு சில குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது அப்பா அம்மா மேலே கை கால் போட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குங்க. நாம் என்ன சொல்லுவோம், அப்படிலாம் பண்ணாத, தள்ளு, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி படிக்காதீங்க. அவங்க தூங்குறதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ நேரங்க ஆகும்? ஒரு 15 minutes தான் ஆகும். அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பு, அரவணைப்பு, பாசம், இதுதான். சரிங்களா? அந்த 15 நிமிஷம் அவங்க தூங்குற அந்த 15 நிமிஷமும் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அந்த டைமு உங்கள் குழந்தைங்கள பேச விடாதீங்க. சரிங்களா? அவங்க தூங்க போகிற டைமு உங்களுக்கான டைமு. அப்போ அந்த 10 to 15 நிமிஷம் உங்களுக்கான நேரம். லைட்டாக தலை கோதி விட்டுட்டே பேசுங்க. அப்போ அவங்க குழந்தைங்க தூங்குறாங்களா, தூங்கிட்டும், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் தலை கோதிக்கிட்டே நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ துயரப்பட்டு வந்திருப்பீங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க யாருக்கு முன்னாடி நம்ம முன்னேறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, யார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க, யார் உங்களோட வெல்விஷர், உங்கள் மனசில் இருக்கிற வலிகள்லேருந்து உங்கள் மனசில் இருக்கிற சந்தோஷங்கள் வரைக்கும் டெய்லியும் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைய பக்கத்தில் படுக்க வச்சுட்டு 10 நிமிஷம் போதும் நீங்கள் பேசுங்க. நிச்சயம் மாற்றம் வரும்.
நிறையா பேரண்ட்ஸ் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? முன்னாடியே குழந்தைங்கள தூக்க வச்சுட்டு வீட்டு வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தூங்குறது. குழந்தைங்க 9 மணிக்கு தூங்குறாங்கன்னா நாம் தூங்குறது 11 மணிக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளி இதுதான், சரிங்களா? இந்த இடைவெளியை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் இருக்கா? பரவாயில்ல, அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்கள விட எதுவும் முக்கியம் கிடையாது. அப்படியே போட்டுட்டு வாங்க. உங்கள் குழந்தை தூங்குற அந்த 10 நிமிஷம் பக்கத்தில் படுக்க வச்சு நீங்கள் தூங்க வைங்க. நீங்கள் தூங்க வச்சுட்டு சும்மா தூங்க வைக்கிறதில்ல, உங்கள் மனநிலையை அவங்கக்கிட்ட தெளிவுபடுத்திட்டு அப்படி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும், பேசக்கூடாத இடத்துல நிச்சயம் பேசக்கூடாது. பேரண்ட்டாக இருந்தாலுமே குழந்தைங்க கோவமாக இருக்கும்போது, கத்திட்டு இருக்கும்போது, எனக்கு இது வேணும், எனக்கு நீ இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அடம்பிடிக்கும் போது நீங்கள் பேசவே கூடாது. அப்பா அமைதியாக இருந்துட்டு பேசிக்கலாம். உங்களால் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும், எல்லா பேரண்ட்டுக்குமே வரும். உங்கள் குழந்தைங்கள ஒரு சில சமயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு சிம்பிளான வேர்டு, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். அவங்க அடம்பிடிக்கக்குள்ளேயே நீங்களும் சேர்ந்து கற்றுனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு மன உளைச்சலை தான் கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கும் அது மன வருத்தத்தை தான் கொடுக்கும். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க கிட்ட மாற்றம் தெரியும். அது நடுவிலே மாற்றம் தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம்தான். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மாற்றத்தை விதைப்போம், சிறந்த தலைமுறையை உருவாக்குவோம்.